என்ன மாப்ள கிளம்பிட்டியா? ஆமாண்டா, லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் வீட்டுக்கு போறேன். தலை வலிக்குதா? தலை வலிக்குதுன்னு தானே சொன்னேன், அதுக்கே இப்படி இழுக்கிற? லைட்டா தான் வலிக்குது, வீட்டுக்கு போய் தலை தேய்ச்சா சரியாயிடும். ஒழுங்கா ஆபீஸ பாத்துக்கோ. இதை பொண்ணிட்டு பேசிட்டு இருந்தா சம்மட்டி அடிப்பேன். வாழ்த்துக்கள்ண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா. இதப்பா தம்பி. ஏண்ணே எதுக்குண்ணே சாக்லேட்டு? குழந்தை பிறந்திருக்குப்பா, அதான் கொடுக்குறேன், வாங்கிக்க. அப்படியா விஷயம்? பாஸ்ண்ணே, பாஸ் கொடுக்கலையா? கேட்குறாருல, சொல்லுங்கண்ணே. என்னண்ணா, எதுக்கு சாக்லேட்டு? ஒன்றும் இல்லை சார், துரண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்னது, குழந்தை பிறந்திருக்கா? என்னண்ணா, சந்தோஷமான விஷயத்தை எதுக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க? இல்ல தம்பி, காலையில உங்க ஒய்ஃப் வாந்தி எடுத்ததும் நீங்களும் உங்க ஒய்ஃபும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு தெரியும் தம்பி. அது இல்லைன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு எனக்கு தெரியும் தம்பி. அதுவும் இல்லாம பொம்பளைய மனசுக்குள்ள புருஷனுக்கு அடுத்து குழந்தைன்னு தான் இருக்கும் தம்பி. அது இல்லைன்னு தெரிஞ்சதும் உங்க ஒய்ஃபு ரொம்ப இடிஞ்சு போயிருப்பாங்கல்ல தம்பி. இப்ப நீங்க சீக்கிரம் கிளம்பி போறதே அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு தானே. அதான் இந்த நேரத்துல உங்களுக்கு சாக்லேட் கொடுத்து உங்களை சங்கடப்படுத்த வேணான்னு தான் நான் கொடுக்கல தம்பி. அண்ணா, இதுக்காக உங்க சந்தோஷத்தை எதுக்கு மறைக்கிறீங்க? கையை கொடுங்கண்ணா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் தம்பி. இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ்ண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றிப்பா. காலையில நடந்தது சின்ன விஷயம் நினைச்சேன், ஆனா முருகனை சொல்லும் போது தான் தெரியுது அதுல எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு. அம்மா சொன்னது கரெக்ட் தான். எல்லா விஷயத்திலையும் சுயநலமா நான் என்ன நினைக்கிறேன் மட்டும்தான் யோசிக்கிறேன். சத்யா என்ன நினைக்கிறாங்க நான் யோசிச்சதே இல்லை. இவ்வளவு சுயநலமா இருந்திருக்கேன். வரண. சரி தம்பி. ஆசையோட இருந்த பையனுக்கு ஆம்பளை மாதிரி ஒருத்திய கட்டி வச்சா எப்படி பிடிக்கும்? நிக்க தெரியல, நடக்க தெரியல, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருக்கிற நளினமும் இல்ல, அப்புறம் எப்படி ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பிடிக்கும்? விலகிதான் இருப்பான். ஆம்பளை மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்சா எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல குழந்தை பிறக்கும்? இந்து, எதுக்கும் உன் மருமகளை கூட்டிட்டு போய் செக் பண்ணு. கர்ப்பப்பை இருக்கா இல்ல சேதாரமா இருக்கான்னு பாரு. சத்யா, சாப்பிடல? இல்ல அமுல் பேபி வந்துட்டோம். சரிம்மா. அமுல் பேபி வந்துட்டியா? ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறா? காலையில அவங்க பேசினதை பத்தியே நினைச்சுன்னு இருக்கிறியா? அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அமுல் பேபி.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படியே ஒரு மாதிரியா இருக்கிற? லைட்டா தலை வலிக்குது. ஐயோ தலைவலிதா? நீ வா, இங்க வா வா வா, உட்காரு உட்காரு அமுல் பேபி. நான் உனக்கு காப்பி எடுத்துன்னு வரேன், இரு. அமுல் பேபி இந்தா குடி. தேங்க்யூ. என்னங்க பண்றீங்க? சாக்ஸ கயிட்டுற அமுல் பேபி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எந்திரிங்க. அமுல் பேபி, இன்னைக்கு வரைக்கும் நீ சாக்ஸ போட்டு வீட்டுக்குள்ள வந்ததே இல்ல. இன்னைக்கு வந்துக்கிறேன்னா அவ்வளவு டயர்டா இருக்கிறான்னு அர்த்தம். ஏங்க வேணாம். விடு, நான் கயிட்டுறேன். ஏங்க சொன்ன கேளுங்க. அமுல் பேபி, நீ காப்பியை குடி, அது யாரு இருப்போது? போதும். சரி வா, நீ ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடு. வா. சத்யா, ஆ? அவ சாப்பிட்டு போட்டோமா? இல்லத்த பரவாயில்ல, நான் ரூமுக்கு எடுத்துன்னு போய் குத்துக்கிறேன். நீ வா, எந்திரி வா. குட் நைட் மா. குட் நைட். ஏங்க எனக்கு அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாமலாம் ஒண்ணும் இல்லைங்க. லைட்டா தலை வலிக்குது, அவ்வளவுதான். சும்மா ரம்பல் பேபி, நீ இப்படிதான் சொல்வ. ஒரு நிமிஷம் இரு, வரேன். இரு அமுல் பேபி. என்ன? இப்ப எப்படி இருக்குது? கொஞ்சம் பரவாயில்ல. சரி இரு, டிப்பன் எடுத்துன்னு வரேன். இல்ல வேணாம், எனக்கு பசிக்கல. உடம்பு சரியில்லங்கிற, சாப்பிடாம எப்படி? தூக்கம் வராது, மறுபடியும் தலைவலிக்கும். இரு, 2 இட்லியாவது எடுத்துன்னு வரேன், சாப்பிடு. நம்மளோட சின்ன தலைவலி கூட உங்களால தாங்க முடியல. எப்படி துடிச்சு போறாங்க. இல்ல கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, நீ சாப்பிட்டா கம்மியா சாப்பிடுவ, நானே ஊட்டி விடுறேன். ம். அமுல் பேபி, இப்ப தலைவலி எப்படி இருக்குது? தலைவலி எல்லாம் இல்லங்க. என்ன தலை மட்டும் கொஞ்சம் பாரமா இருக்கு. ஓ அப்படியா? இரு, அது ஆவி புடிச்சா சரியாயிடும். இரு, நான் போய் சுடு தண்ணி வச்சு எடுத்துன்னு வரேன். நீ ஒரு 2 நிமிஷம் ஆவி புடிச்சிட்டு அப்புறமா போ.
நில்லுங்க. உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதலச்சம் வருதே. உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள். ஏங்க உங்களுக்கு என் மேல கோவமே வராதா? எதுக்கு கோவம் வரணும்? இல்லைங்க, உங்களை புரிஞ்சுக்காம நிறைய வாட்டி பேசியிருக்கேன், திட்டிருக்கேன், நிறைய தடவை சண்டையும் போட்டிருக்கேன். என்னால மற்றவங்ககிட்ட கெட்ட பேர்லாம் வாங்கியிருக்கீங்க. நான் செஞ்ச தப்புக்கு நீங்க பலியாட ஆயிருக்கீங்க. நான் இது வரைக்கும் பெருசா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டது கிடையாது. ஆனாலும் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு என்னை ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிறீங்க. அதாங்க எனக்கு ஏன்னு புரியல. ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அமல் பேபி. உச்சவங்களாண்ட நமக்கு குறை தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அத பெருசா எடுத்துக்க தோணாது. ஆமா, திடீர்னு ஏன் இப்படியெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறா? அது ஒன்றும் இல்லை, திடீர்னு எனக்கு தோணுச்சு. சரி இரு, சுத்தனி போட்டு இருந்தாரு. மார்னிங் மாப்ள. இந்த ஃபைலா? இது இல்ல. மாப்ள, இந்த லே அவுட்ஸ் எல்லாம் எந்த ஃபைல்ல இருக்கு? மாப்ள, மாப்ள, டே பிரபு, என்னடா என்னடா ஆச்சு? இல்ல, நேத்துல இருந்து நீ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. ஆனா என்ன பிரச்சனை தான் சொல்ல மாட்டேங்கிற. என்கிட்ட சொன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமான்னு தெரியல. அட்லீஸ்ட் அதை என்கிட்ட ஷேர் பண்ணா உனக்கு கொஞ்சம் ஆறுதலாவது கிடைக்கும். அது ஒன்றும் இல்லடா, சத்யா என் மேல ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க. எனக்கு ஒன்றுனா அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. ஆனா அவங்ககிட்ட நான் அப்படி இல்லடா. மாப்ள, நீ ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு 2 நிமிஷம் தனியா உட்காந்து யோசிச்சு பாரு. சத்யாவுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு உனக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அவங்களை எங்கேயா வெளியில கூட்டிட்டு போகணும். தலைவலி இப்ப எப்படி இருக்குதுன்னு அமுல் பேபிக்கு போன் பண்ணி கேட்கலாமா? அமுல் பேபி, உனக்கு 100 ஆயுசு. ஏங்க? இல்ல, தலைவலிக்குதுன்னு சொல்லி நின்றல, ம் இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்கலான்னு போன் எடுத்தா
நீயே கால் பண்ணிட்ட. இப்ப தலைவலி பரவாயில்லைங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் என் நினைப்பதான் இருப்பீங்களா? உன்னை தவிர எனக்கு நினைக்கிறதுக்கு வேற என்ன இருக்குது அமுல் பேபி? சரி, நீ எதுக்கு ஃபோன் பண்ண அத சொல்லு. நீங்க கிளம்பி ரெடியா இருங்க. நம்ம டின்னருக்கு வெளில போறோம். என்னது? அப்படின்னா நம்ம 2 பேரும் சாப்பிடுறதுக்கு வெளியில போறோம் சொல்றேன். ஐயோ அமுல் பேபி, எதுக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்? டாக்டர் என்ன சொன்னாங்க? வெளியே போய் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்களா? இப்பதான் நான் நல்லா சமைக்கிறேன்ல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, சூப்பரா நான் சமைச்சு வச்சிடறேன். சரி, உனக்கு என்னெல்லாம் வேணும்னு இந்த வாட்ஸ்அப்ல அமுச்சு வையே, நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிடறேன். சரியா? ஹலோ. ரைட்டு. என்னடா இது? நாம தான் எப்போதுமே டியூப்லைட்டா இருப்போம். எப்போதுமே ஷார்ப்பா இருக்க ரவுடி பேபி இன்னைக்கு ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி இருக்காங்க. சிக்கன் பண்ணிடலாமா? வேணா, சிக்கன்ல கொரோனா வருது. நம்ம மட்டன் பண்ணுவோமா? இல்ல வேற என்ன? சாரி, மன்னிச்சுமா. சத்யா, உங்க கண்ணு முன்னாடி இப்படி நடந்துட்டு இருக்கேன், நீங்க பார்க்காம இடிச்சிட்டு போறீங்களே. சாரிமா, ஏதோ யோசிச்சுனே வந்தனா, அதை உன்னை தள்ளி விட்டேன். அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? உன் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேன், கிளம்பிருங்க, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்னு சொன்னான். சொன்னாரு. சத்யா, நீங்க 2 பேரும் எப்படி பேசிக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். சொன்னாலே சொல்லுங்க, நான் ஒண்ணு கோச்சுக்க மாட்டேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள போடா வாடான்னு பேசிக்கிறதுல ஒரு பெரிய கிக்கே இருக்கு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணதான் செய்யணும். சரிம்மா பெரிய மனுஷி, நீ சொன்ன ஓகேதான். ஏன் அமுல் பேபின்னு கூப்பிடுறேன்னு கேட்டதுக்கே பெரியம்மாவோட வாய் அடிச்சிருக்கீங்க. இப்போ என்கிட்ட டா போட்டு சொல்றதுல என்ன தப்பு? அத்தியா அது உன்னாண்ட சொன்னாங்க. ஹலோ, நீங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்ததுனால தான் இப்போ எங்களுக்குள்ள கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அந்த பொறாமையில எனக்கு நிறைய இருக்கு. ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதெல்லாம் நான் விட்டு கொடுத்துட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க. அண்ணன் உங்களை ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு, அப்புறம்? அதான் வீட்டுல அத்தை நல்லா சமைக்கிறாங்க, இப்ப நானும் நல்லா சமைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னு டாக்டர் வேற சொல்லிடுறாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்? அதான் நானே உங்க அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிடலான்னு யோசிச்சுன்னு போயினே இருந்தனா, அப்பதான் தெரியாம உன் மேல இஷ்டம். ஏமா அப்படி பாக்குறா? நான் உங்களை எப்படி நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எப்படி நினைச்சுட்டு இருந்த? நீங்க தான் என் ரோல் மாடல்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா உங்களை மாதிரி கெத்தா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இவ்ளோ பெரிய டியூப்லைட்டா இருக்கீங்க. டியூப்லைட்டா? நானா? உன் அண்ணன் தான் எப்பவுமே அப்படி இருப்பான். அந்த டியூப்லைட்டே யோசிச்சு பொண்டாட்டி கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி டின்னருக்கு போலான்னு கூப்பிட்டிருக்காரு. அது புரியாம வீட்டுக்கு வா, நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்ப நீங்க தானே டியூப்லைட். அதுவும் ஃபியூஸ் போன டியூப்லைட். போங்க அண்ணி, நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. அட படவா ராஸ்கோல் அமுல் பேபி, இதுக்குதான் ஹோட்டலுக்கு போலான்னு சொன்னியா? இது புரியாம நீ பாட்டு வீட்டுக்கு வா, நான் சமைச்சு வைக்கிறேன்னு வேற சொல்லிட்டேனே. திரும்பவும் அமுல் பேபிக்கு போன போட்டு இதெல்லாம் தெரியாத மாதிரியே பேசுவோம். அமுல் பேபி இது வர இரு. ஹலோ, சொல்லுங்க ரவுடி பேபி. அமுல் பேபி, நீ சொன்னத நான் யோசிச்சு பார்த்தேன். ஹோட்டல்ல சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதல் தான், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்ல. அப்புறம் இந்த ஹோட்டல்காரங்களா எப்படி பொழியிறது? பாவம் இல்ல அமுல் பேபி? ஆமா, பாவம். அதனால நான் ரெடியா இருக்கிறேன், நீ வந்து என்ன கூட்டின்னு போ. வைக்கிறா? எங்க ஒரு நிமிஷம். என்ன? அது என்னோட எல்லோ கலர் ஷர்ட் அயர்ன் பண்ணிருக்கா? இருக்குதே. ஏங்க, நான் எந்த எல்லோ கலர் ஷர்ட்டை பத்தி பேசணும் தெரியுதா? உங்க எல்லோ கலர் சாரிக்கு பக்கத்துல இருந்துச்சு, அந்த எல்லோ கலர் ஷர்ட்டை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த எல்லோ கலர் ஷர்ட்டுங்க, அந்த எல்லோ கலர் ஷர்ட்ல சின்ன சின்னதா ஒயிட் கலர்ல லைன் இருக்குமே, உங்க
உங்க சாரியும் என் ஷர்ட் கலரும் ஒரே கலர்ல இருக்குமே, இப்ப ஞாபகம் வந்துச்சா? அந்த எல்லோ கலர் ஷர்ட் தான். ஆ? எது இத்தனை வாட்டி சொல்லிருக்கிறான்? ஓ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கலர் போடணும்னு சொல்லிருக்கிறானா? ஹலோ ரவுடி பேபி, என்ன சைலண்டா இருக்கீங்க? நான் எந்த ஷர்ட்டை பத்தி பேசுறேன் உங்களுக்கு தெரியுதுல்ல? நான் இன்னைக்கு கட்ட போற மஞ்ச சேலைக்கு பக்கத்துல இருக்கிற மஞ்ச சட்டையை தானே சொல்ற? எத்து வைக்கிற. ஓகே பாய். இப்பதான் நம்ம ரவுடி பேபி கற்பூரம் மாதிரி கப்புன்னு புடிச்சிட்டு பழைய ஷார்ப்னஸ்க்கு வந்திருக்காங்க.